ஹாய், ஒரு ப்ரீவியஸ் எக்ஸாம் பார்க்கலாமா? ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் 5-digit number that exactly divisible by 156 and 124. ஸோ இப்போது ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர், அதாவது ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 156 அண்ட் 124 இருக்கணும். இதுக்கு ஈஸியஸ்ட் வே என்ன அப்படின்னா, அந்த ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர் இந்த 4 நம்பரில் ஒரு நம்பராக தான் இருக்க போகுது. எய்தர் ஸோ இப்போ எனக்கு டிவிஷன் நல்லா வரும் அப்படின்ற பட்சத்தில் இது ரெண்டாலையும் நான் டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூஸ்வலி இது ரெண்டுக்கும் எல்ஜிஎம் எடுத்துட்டு அதை இந்த ஆப்ஷன்ஸில் இருக்க ஒவ்வொரு நம்பராலையும் இந்த ஒவ்வொரு நம்பரையும் அதால் டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ 156 124 எல்ஜிஎம் எடுக்கலாமா? ஸோ 4ஆல் போட்டால் 3 4s are 12. ஸோ அப்போ ரிமைண்டர் 3. அப்போ 9 4s are 36. 3 4s are 12. 1 4s are 31. அவ்வளோதான். ஸோ 31ன்றது ப்ரைம் நம்பர். ஸோ இது வந்து 13 into 3 தான் வரும். ஓகே, அப்போ அப்படி எடுத்துக்கலாம். 39 into 31 into 4. ஓகேவா? ஓகே, சரி. இப்போ இதுதான் என்னது எல்சிஎம். இப்போ இதுலேயும் நம்ம ஸ்மார்ட்டாக ட்ரை பண்ணலாம். என்ன, ஃபஸ்ட்டு 4ஆல் யாரெல்லாம் டிவைட் ஆவான்னு பார்க்கணும். ஸோ ஒரு நம்பர் 4ஆல் டிவைட் ஆகணும்னா அந்த நம்பரோட லாஸ்ட் 2 digits 4ஆல் டிவைட் ஆகும். இங்கே எல்லாத்துலேயும் 08 தான், எல்லாமே 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ 4 விட்டுருங்க. ஸோ அடுத்து பாருங்கள், 13 into 3 into 31. ஸோ அப்போ 3 வருதுங்க. ஸோ ஒரு நம்பர் 3ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா, ஸோ அது எல்லாத்தையும் அந்த நம்பரில் உள்ள எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ணால் ஒரு 3யோட மல்டிபிள் வரணும். ஸோ ஃபஸ்ட் என்ன இருக்குது, 10208. ஸோ 8 + 2 10, 10 + 1 11. 11 வந்து 3ஆல் டிவைடே ஆகாது. ஸோ இவன் ஆன்சர் கிடையாது. ஸோ அடுத்து இந்த நம்பர் எடுத்துக்கோங்க, 14308. ஸோ 4 + 1 5, 5 + 3 8, 8 + 8 16. 16 3ஆல் டிவைட் ஆகாது. அப்போ இவனும் கிடையாது. ஸோ அப்போ அடுத்த நம்பர் 14108. 8 9 10, 10 + 4 14. 14 3ஆல் டிவைட் ஆகாது. இவனும் கிடையாது. ஸோ மிச்சம் இருக்கிறது 14508. 4 + 1 5, 5 + 5 10, 10 + 8 18. 18ஆல் டிவைட் 18 வந்து 3 டேபிளில் வரும். ஸோ 3 6 are 18. ஸோ அப்போ இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ இவன் தான் ஆன்சர். ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ இந்த சம்மை பொறுத்தளவு ஆக்சுவலி எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபார்மெட் என்ன அப்படின்னா, இந்த 2 நம்பருக்கும் எல்சிஎம் எடுங்க. ஸோ அந்த எல்சிஎம்மால் இவனை டிவைட் பண்ணுங்க. யார் ப்ராப்பராக டிவைட் ஆகிறாங்களோ அவன் தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, க்ளூஸ் கண்டுபிடிங்க. எதுக்கு ஃபுல்லாக நான் பண்ணணும், ஏதோ ஆப்ஷன் இருக்கும் தானே. அப்படி பார்த்தா ஸோ நான் ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்தேன். ஸோ அதில் நம்பர்ஸாக அதில் ஒவ்வொன்றா பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு 4ஆல் டிவைட் ஆகணும். ஸோ 4ஆல் டிவைட் ஆகணும்னா லாஸ்ட்டு 2 digits வந்து 4ஆல் டிவைட் ஆகணும். அப்படி பார்த்தா எல்லாத்துலேயும் 08 இருக்குது, எல்லாமே 4ஆல் டிவைட் ஆகும். சரி, ஸோ இப்போ 4 எலிமினேட் ஆயிடுச்சா? அப்போ இந்த 2 நம்பரால் டிவைட் ஆகணும். ஸோ இப்போ 31ன்றது பெரிய நம்பர். வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது, 39 13 into 3 பிரிக்கலாம். 13ம் பெரிய நம்பர், 31ம் பெரிய நம்பர். இவங்க 2 பேரும் டீலில் விட்டுருங்க. நடுவில் ஒருத்தர் இருக்கா 3. ஸோ இவனாலையும் டிவைட் ஆகணும் அந்த நம்பர், கரெக்டாக? ஸோ அப்போ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லா நம்பரையும் ஆட் பண்ணால் வர ஆன்சர் வந்து 3ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும், இந்த கம்ப்ளீட் நம்பருமே 3ஆல் டிவைட் ஆகும். அப்படின்னா எனக்கு ஆப்ஷனில் 1 தான் வந்துச்சு. ஸோ இதை மட்டும் நான் வந்து ஆன்சர்னு எழுதிக்கலாம். இஃப் இன் கேஸ் ஏதோ ஒரு 2 நம்பர் கொடுத்துட்டாங்கப்பா, அது ரெண்டும் 3ஆல் டிவைட் ஆகுதுன்னா அப்பயும் பிரச்சனை இல்லை. இதை 30 இருக்கிறதுல அடுத்த சின்ன நம்பர் என்ன, 31 13 வரும். ஸோ அப்போ அந்த 2 நம்பரையும் 13ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். ஸோ இது கம்ப்ளீட்டாக யோசித்து பாருங்களேன். 13 into 31 into 4. ஸோ இப்போ வரப்போகிற பெரிய சம்மால் டிவைட் பண்ணுறது கஷ்டமா, இப்போ இண்டிவிஜுவலாக பிரித்து எனக்கு டிவைட் பண்ணுறது கஷ்டமா? இண்டிவிஜுவலாக பிரித்து போனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ இந்த மெத்தட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணும். கடை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ், நிறைய ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய் கைஸ், தேங்க்யூ.